ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டதாக. வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஜான்சன், வேர்ட் ஆஃப் ட்ரூத் மினிஸ்ட்ரி, பெரம்பலூர் மாவட்டம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னென்றால் ரட்சிப்பு என்ற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து நாம் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் கையில் வைத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் இருக்கு இல்லையா, இந்த வேதாகமத்தினுடைய கருப்பொருள் அப்படின்னு சொன்னால் அது ரட்சிப்பு, மீட்பு என்பதுதான் இந்த வார்த்தையினுடைய இன்னொரு அர்த்தம். அது இந்த பைபிளுடைய மையப்பொருள், கருப்பொருள் எல்லாமே இந்த ரட்சிப்பு தான். இதுக்கு இன்னொரு பேர் மீட்பு, அப்புறம் மறுபடியும் பிறத்தல், இப்படி இன்னும் நிறைய வார்த்தைகள் சொல்லிக்கிட்டே பார்க்கலாம். ஆனால் நாம் ரட்சிப்பு என்று வைத்துக்கொள்வோம். ரட்சிக்கப்பட்டால்தான் ஒரு மனிதன் கிறிஸ்தவனாக மாறுகிறான். ரட்சிக்கப்பட்டவன் தான் கிறிஸ்தவனாக ஆனால் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சபைகளில், ஸ்தாபனங்களில் இந்த ரட்சிப்பை குறித்த ஒரு தெளிவான போதனை இருக்கிறதா என்று சொன்னால் அது ரொம்பவும் கேள்விக்குறிதான். ஏனென்றால் இன்றைக்கு இந்த ரட்சிப்பை குறித்து எந்த ஒரு போதனையும் சபைகளிலே கிடையாது, ஆலயங்களே கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுப்பதற்குத்தான். இயேசு என்றாலே உலகத்தின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பவர் என்பதுதான் அர்த்தம். எனவே அவர் ரட்சகர் என்று அழைக்கப்படுகிறார். எனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பூமியில வந்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் செல்லுந்து இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிக்கொண்டோம், பிதாவிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டோம். எதற்காக என்று சொன்னால் நாம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக தான். நன்றாக நீங்கள் கவனிக்கணும். இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு வசனத்தை வாசித்துவிட்டு நான் உங்களை தொடர்ந்து பேசுகிறேன் உங்களுக்கு. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். முதலாவது கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போமானால் அல்லது அதை பெறாமல் இருப்போமானால், அறிந்து கொள்ளாமல் இருப்போமானால், அது பெற்ற ரட்சிப்பை நாம் இழந்து விட்டோமானால் தேவனுடைய தண்டனையை, கோபத்தை நாம் பெற்றுக்கொள்ள நேரிடும் என்பதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த ரட்சிப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்றால் என்ன? பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவதுதான் ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கையில நாம் பிறந்ததிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த நாள் முதல் நாம் செய்த எத்தனை வயதானாலும் சரி, நாம் செய்த எல்லா பாவத்தையும் தேவன் மன்னிக்கிறார். எப்படி? இயேசு கிறிஸ்துவின் கல்வாரியிலே அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாக நமக்காக ஒரு பலியானதினால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போகும்போது தேவன் நாம் அன்றைக்கு வரைக்கும் செய்த எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுகிறார். இதுதான் ரட்சிப்பு. தொடர்ந்து ரட்சிக்கப்பட்ட பின்பு பாவம் செய்கிறோம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்திலே பாவத்தை அறிக்கை பண்ணி தேவனிடத்திலே பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனோட ஒப்புரவாகி கொள்ள வேண்டும் என்பதுதான் வேதம் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை. அதுக்காக ரட்சிக்கப்பட்ட பின் பாவம் செய்யலாம் என்ற அர்த்தம் அல்ல. தவறாமல் அறிந்தும் அறியாமலும் செய்கிற அந்த பாவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய அறிக்கை பண்ணி நம்ம சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம சரீரத்தை குளித்து சுத்தப்படுத்திக் கொள்கிறோமோ, எப்படி நம்ம வீட்டை ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்திக்கிறோமோ, எப்படி நம்முடைய வாகனங்களை நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் சுத்தப்படுத்துகிறோமோ, அதுபோல நம்முடைய ஆத்துமாவை ஒவ்வொரு நாளும் தேவனிடத்துல பாவ அறிக்கை பண்ணி சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரட்சிப்பினுடைய ப்ராசஸ், வழிநடத்துதல். இப்போ இந்த ரட்சிப்பை குறித்து நாம் ஒரு சுருக்கமாக ஒரு காரியம் நான் சொல்றாங்க. இந்த ரட்சிப்பு என்பது 1950களில் இந்தியாவில் இந்த பெந்தகோஸ்தே சபைகள் வந்த பிறகுதான் ரட்சிப்பு என்ற வார்த்தை பிரபலமாக ஆரம்பித்தது. அதற்கு முன்பாக ரோமன் கத்தோலிக்க சபை இருந்தது, CSI சபை இருந்தது, இன்னும் பல ஸ்தாபன சபைகள் இருந்தது. ஆனால் அந்த சபைகளில் என்ன இருந்தது என்று சொன்னால் பாவ சங்கீர்த்தனம் என்ற ஒரு முறை இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அதாவது பாதிரியார்கிட்ட போய் பாவத்தை சொல்லி அவர் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பதாக மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் வேதத்தில் அப்படி ஒன்றும் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த மனிதனுக்கும்
பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுக்கவில்லை. நம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் ஊழியர்களுக்கும் தேவன் என்ன அதிகாரம் கொடுத்திருக்கார் என்று சொன்னால், மற்றவர்களை அவருடைய நாமத்தின் தேவனுடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கவும், வியாதிகளை போக்கவும், அற்புதங்கள் அடையாளங்களை செய்யவும், பிசாசுகளை விரட்டவும், இப்படித்தான் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார் தவிர பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் தேவன் யாருக்கும் கொடுக்கவில்லை. அவர் தேவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவர். எனவே நாம் பாவங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை பண்ணி நாம் அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் சொல்லுகிறபடி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறது. எனவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பாவத்தை நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படி தேவனிடத்தில் அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ரட்சிக்கப்படாமல் ஒருவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டாதான் அவர் கிறிஸ்தவன். நம்முடைய சொன்னேன் இல்லையா? அப்போ கிறிஸ்தவன் ஒருவன் கிறிஸ்தவனா இல்லாவிட்டால் எப்படி கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு போக முடியும்? எனவே நீங்கள் ரட்சிக்கப்படாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போ இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் ரட்சிப்பை பற்றி தெரியாமல் கிறிஸ்தவர்களே இருக்கிறார்களே. ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள், மற்ற டிஎல்சி, இந்த மாதிரி நிறைய ஸ்தாபன சபையில் இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களெல்லாம் போக மாட்டார்களான்னு கேட்டால், வேதத்தின்படி அவர்கள் ரட்சிக்கப்படாமல் போக முடியாது. அதான் அவர்கள் பெற்றிருக்கிறாரா இல்லையா என்பது தெரியாது. நமக்கு சபை முக்கியமல்ல, ஸ்தாபனம் முக்கியமல்ல, எதுவும் முக்கியமல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முக்கியம், அவருடைய வார்த்தை முக்கியம், அவர் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் முக்கியம். எனவே இதை நாம் முக்கியப்படுத்தி நாம் தேவனிடத்தில் ரட்சிப்பு பெற்றிருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு இல்லாமல் நாம் தேவராஜ்யத்துக்கு போக முடியாது. இதை கேட்டுக்கொண்ட அருமையான சகோதர சகோதரிகள், இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பை குறித்து நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வசனங்களை, வேதத்தினை வாசிக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது. 8ஆம் வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு சொல்லப்பட்டது. அப்போ இது தேவனால் உண்டானது, நீங்கள் அவருடைய கிருபையினாலே நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு காரியம். எனவே இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது இல்லாமல் இருந்தால் நாம் கிறிஸ்தவர்களே அல்ல. எனவே தேவனுடைய ஆவியானவர் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியும் அதை காத்துக்கொள்ளும்படியும் அவர் நமக்கு வழி நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ரட்சிப்பை குறித்து நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்களா? இன்றைக்கி சபையில் நடக்கிறது என்ன அப்படின்னா, போய் ஒரு பிரசங்கத்தை சொல்லி பேசி முடிச்சுட்டு ஊழியக்காரர் சொல்கிறாரு, இயேசுவை ஏற்றுடுவாங்க, முன்னாடி வாங்க அப்படின்னு சொன்னார். முன்னாடி வந்தோடனே எல்லாரும் கை தூக்கி நான் சொல்கிற ஜெபத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் சொல்கிறாங்க. சொல்லி முடிச்ச உடனே ஆமேன்னு சொன்ன உடனே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று அந்த பாஸ்டர் சொல்லுகிறார். நல்லா கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் நான் தான் சொல்ல வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று நான் தான் சொல்ல வேண்டும். இன்னொருவர் சொல்ல முடியாது, அவர்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அப்படியே நடக்கிறது. எனவே ஞானசாமி எடுத்து விட்டாலே ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சிலர் அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு போனால், சபைக்கு போனால் ரட்சிக்கப்பட்டுள்ளோம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அப்படி இல்லாதபடி, ஏமாந்து போகாதபடி உண்மையான சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். எனவே இந்த நாளில் ரட்சிப்பை குறித்து நீங்கள் பாவ மன்னிப்பை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவராஜ்ய தகுதி பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.